பூஜை ரூம எந்த அளவுக்கு கிராண்டா காமிக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அங்க ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து கம்ப்ளீட் டச் டிஸ்ப்ளே. இங்க சேஞ்ச் பண்ணலாம். இப்படியும் சேஞ்ச் பண்ண முடியும். ஆர் எல்ஸ் எனக்கு இப்படி வேணும். இது வந்து கோல்டுங்க சார். 22 கேரட் ஆக்சுவல் கோல்டு. ஓகே. இத நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு பெரிய கல் இருக்கு அப்படின்ற மாரி யோசிப்பீங்க. அது கல்லு கிடையாது. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸிபிஷன் வீடியோ. அந்த எக்ஸிபிஷன்ல நெறைய புது விஷயங்கள் வந்து நம்ம பார்த்தோம். அதுல வந்து ரெகுலரா இருக்கக்கூடிய நெறைய விஷயங்கள் இருந்தாலும், இன்ட்ரஸ்டிங்காவும், புதுசாவும் இருக்கக்கூடிய சில விஷயங்கள மட்டும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம வீடு கட்டுறீங்க அப்படின்னா, என்னோட வீடு தனியா தெரியணும். மத்த வீட்ல பார்த்த மாதிரி என்னோட வீடு இருக்கக்கூடாது. அதுல நான் ஏதாவது வித்தியாசமா பண்ணணும், புதுசா பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதோட இந்த வீடியோல நீங்க பார்க்குற சில கம்பெனி இல்ல ஷாப் அதெல்லாம் ஆகட்டும், அதனுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுக்குறேன். நீங்க அதுல போயிட்டு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வேணும்னா கேட்டுக்கலாம். இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க போற எக்ஸிபிஷனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பில்ட் மேட் 2025. இந்த எக்ஸிபிஷன் வந்து ரொம்ப வருஷமாவே நடந்துட்டு இருக்கு. பட் நம்ம இந்த எக்ஸிபிஷன் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. ஏற்கனவே கொடிசியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, பில்டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸிபிஷன் நடக்கும். அதுல நம்ம 2, 3 தடவ போயிருக்கோம். அதனுடைய வீடியோஸும் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றது. இப்ப நம்ம இந்த எக்ஸிபிஷன்ல என்ன மாரி இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டிங்ஸ். லைட்டிங்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரீமியமாவும், லக்ஸரியாவும் பண்ண முடியும். அதுவும் ஸ்மார்ட் சிஸ்டம அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு கிராண்டான, டிஃபரண்டான அதுவும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே லக்ஸரியான ஸ்விட்சஸ் வந்து இங்க வச்சிருந்தாங்க. அது வந்து நம்ம நார்மல் ஸ்விட்சஸ் மாரியே இருக்காது. அத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதுல அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். அது எல்லாமே ஒரு தனி பிராண்டுடைய ஸ்விட்சஸ் எல்லாமே. அது எந்த அளவுக்கு லக்ஸரியா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இத வந்து நீங்க ஸ்மார்ட் போன் மூலமாவும் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஸ்விட்சஸ் வந்து நெறையவே இங்க வச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம இது வந்து கோல்டுங்க சார். 22 கேரட் ஆக்சுவல் கோல்டு. ஓகே. இப்ப நான் லைட் இங்க பிரஸ் பண்ணும்போது இங்க ஃபீட்பேக் வந்துரும். தென் யூ கேன் டிம் இட். இங்க உங்களுக்கு ஃபீட்பேக் உங்களுக்கு தெரியுதுங்களா? ரொட்டேட் ஆகும்போது அந்த லைட்ஸ் வரும். ஓகே. இது வந்து கம்ப்ளீட் டச் டிஸ்ப்ளே உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இது இங்க சேஞ்ச் பண்ணலாம். இப்படியும் சேஞ்ச் பண்ண முடியும். ஆர் எல்ஸ் எனக்கு இப்படி வேணும். எனக்கு வந்து கலர் லைட்டா இருக்குன்னா, எனக்கு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. கலர் வேணும்னா இங்க கலரை டேப் பண்ணிட்டு என்ன கலர் வேணுங்கிறத நீங்க சூஸ் பண்ணலாம். ஓகே. RGB லைட்ஸ்க்கு யூ கேன் ஜஸ்ட் டிம். ஓகே. இது வந்து ஸ்விட்ச் மட்டும் தான். ஸ்விட்ச் லைட் வந்து நம்ம கொடுத்தோம்னா அது ஏத்த மாதிரி மாறிடும். பண்ணிக்கலாம். ஓகே. இதுவும் டிசைன் எல்லாமே டிசைன் பை ஆர்க்கிடெக்ட்ஸ். டிஃபரண்ட் ஆர்க்கிடெக்ட்ஸ் பண்ணிருக்காங்க ப்ராடக்ட்ஸ். இதுவும் சேம் தான். சேம் டைப் தான். ஆனா இது வந்து சேம் டைப் சார். இது வந்து ஆல்ரெடி இன்பில்ட்டா இருக்கு. ஓகே. டிஸ்ப்ளே இல்ல இது. இது பட்டன் டைப். அது வந்து டிஸ்ப்ளே டைப். இதெல்லாம் ஸ்வராஸ்கி கிறிஸ்டல்ஸ். ஓகே. ஆக்சுவல் கிறிஸ்டல் தான். டேபிள்ல வந்து வைக்கணும். இது வந்து வால்ல வைக்கணும். இப்ப இதுல நீங்க பார்த்த ஸ்விட்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கோல்டு பிளேட்டடு ஒரிஜினல் கோல்டையே யூஸ் பண்ணி பண்ணது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா வந்து லக்ஸரியா தான் இருக்கும். அது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிஸ்டிக் அப்படின்ற அந்த பிராண்டோடையது. இது வந்து நம்ம ஏற்கனவே அந்த எக்ஸிபிஷன்லயும் நம்ம பார்த்திருந்தோம். பட் அங்க வந்து வீடியோ எடுக்க அலோட் இல்ல அப்படின்னு போட்டிருந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஞாபகம். அதனால நம்ம அந்த வீடியோல எதுவும் எடுக்கல, இன்க்ளூடும் பண்ணல. பட் இங்க வந்து அந்த மாதிரி எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லல. அதனால நம்ம எடுத்திருக்கோம். பூஜை ரூம எந்த அளவுக்கு கிராண்டா காமிக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அங்க ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. 2, 3 பூஜை ரூம் வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்பவே கிராண்டா இருக்கு. டிஃபரண்டாவும் இருந்தது அதே சமயம். நெறைய வீடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ரெகுலரா ஒரு வார்ட்ரோப் ஒர்க் பண்ணி பார்த்திருப்பீங்க. பட் இந்த மாதிரியான ஒரு ஒர்க் வந்து நீங்க நெறைய வீடுகள்ல பார்த்திருக்க வாய்ப்பில்ல. மேபி லக்ஸரியாவும், பிரீமியமாவும் யார் கட்டுறாங்களோ அவங்கள்ல சில பேர் இத பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யாருக்காவது தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதனுடைய லுக் வைஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கலாம். ஒரு நார்மல் வுட் ஒர்க் இருக்கு பார்த்தீங்களா? அதுல இவங்க குடுக்கக்கூடிய மெட்டீரியல் யூஸ் பண்ணும்பொழுது அது எந்த அளவுக்கு கிராண்டா இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சாமி சிலைகள் கூட அந்த பூஜை ரூமுக்குள்ள வச்சிருக்காங்க. டோர்லயுமே இவங்களுடைய ஒர்க் இருக்கு. இந்த பூஜை ரூம் ஃபுல்லாவே இவங்க பண்றதில்ல. அதுல இருக்கக்கூடிய அந்த பிராஸ், அப்புறம் காப்பரு, இதுல இருக்கக்கூடிய அந்த சாமி சிலைகள், சாமி ஃபோட்டோஸ் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல்ல பண்ணக்கூடிய அந்த செயின் மாதிரியான டிசைனு இது எல்லாமே அவங்க பண்ணி குடுக்குறாங்க. நம்ம அங்க வந்து ஒரு படிக்கட்டு டிசைனும் பார்த்திருந்தோம். அது ஃபுல்லாவே அவங்க பண்ணல. அந்த புத்தர் சிலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த படிக்கட்டுடைய ரெயிலிங்ல இருக்கக்கூடிய அந்த பில்லர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது எங்கெல்லாம் இவங்க மெட்டீரியல யூஸ் பண்ணி
ஒரு டிஃபரெண்ட்டான டிசைன்ல ப்ராடக்ட்ஸ வந்து குடுக்க முடியுமோ, அந்த ப்ராடக்ட்ஸ குடுக்குறாங்க. நீங்க அத வாங்கி உங்க வீட்ல யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிதான் இவங்க சேல் பண்றாங்க. மேக்ஸிமம் இங்க இந்த ஏரியாவுல நீங்க பார்க்கக்கூடிய அந்த பிராஸ் பிளஸ் காப்பர் பிளஸ் அயர்ன் அத யூஸ் பண்ணியும் சில இத வந்து பண்றாங்க. அந்த மெட்டீரியல் எந்த மெட்டீரியல் யூஸ் பண்றாங்களோ, அதுக்கு ஏத்த மாதிரி விலை மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க அத வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். இத நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு சின்ன கார்டன் ஏரியா. அதுல வந்து ஸ்டோன்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய கல் இருக்கு அப்படின்ற மாரி யோசிப்பீங்க. அது கல்லு கிடையாது. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர். அது 2 பெரிய கல்லு மாரி இருக்கு பார்த்தீங்களா? 2மே ஸ்பீக்கரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சைடுலயும் ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. அது இல்லாம இன்னொரு ஸ்பீக்கருமே இருக்கு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா ஸ்பீக்கர் மாரியே தெரியாது. பட் இந்த மாரி ஒரு கார்டன் செட்டப் அதுக்குள்ள ஸ்பீக்கர் வச்சு பண்றது புதுசாவும் இருந்தது. இந்த இடத்துல அத பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோக்கல் அப்படின்ற பிராண்டுடைய மெட்டீரியல் இதெல்லாம் அங்க ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த கல்லு மாரி இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்பீக்கர்ல இருந்து தான் சவுண்ட் வந்துட்டு இருக்கு. அத கூட நீங்க லைட்டா கேட்கலாம். இது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்பீக்கர். ஒரே ஸ்பீக்கர்ல உங்களுக்கு வந்து ஒரு டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸும் மாத்துற மாதிரியான ஒரு சவுண்ட் குவாலிட்டில வரும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதனுடைய ரேட் வந்து கேட்டீங்கன்னா, ரூ. 2,00,000 மேல சொன்னாங்க. அத கேட்ட உடனே நமக்கும் கொஞ்சம் ஷாக் ஆகுற மாரி தான் இருந்தது. பட் உங்களுக்கு இங்க இருக்கிற எல்லாமே ஓரளவுக்கு ஹை ரேஞ்சுல நம்ம போற விஷயங்களா தான் இருக்கு. பட் அது யாருக்கு புடிக்குது? ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ வந்து இந்த எக்ஸிபிஷன்ல நம்மளால பார்க்க முடியல. பட் ஓரளவுக்கு பெட்டரா தான் இருந்தது. அத நம்ம வீட்டுக்குள்ள வாங்கி வச்சு யூஸ் பண்ற அளவுக்கு நம்ம பட்ஜெட் இருக்காது. பட் பட்ஜெட் இருக்கிறவங்க இந்த மாரி டிஃபரண்டான விஷயங்கள் லுக் வைஸாவும் இருக்கணும், சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு கூட வாங்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டிங். இது வந்து ஸ்மார்ட் லைட்டுன்னு சொல்லலாம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல இந்த லைட் வந்து நெறைய லைட் வந்து நீங்க ரெகுலராவே யூஸ் பண்ணியிருப்பீங்க. நார்மலான டியூப் லைட்டு, ஸ்பாட் லைட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரெகுலரா நம்ம யூஸ் பண்றதா இருக்கும். பட் அதுலருந்து டிஃபரெண்ட்டா லைட்டிங் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இங்க நம்ம பார்த்தோம். இப்போ வெளியவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைன் வந்து வால்ல பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு க்ளோயிங்கா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு காரணம் அதுக்கு மேல வந்து ஒரு வால் லைட் ஒண்ணு வச்சிருக்காங்க. அதாவது வால் வாஷர் லைட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா, மேல இப்படி இருக்கு. பட் நம்ம பார்க்கும்போது அங்க லைட் இருக்குது அப்படின்றதே நமக்கு தெரியாது. வெளிச்சம் மட்டும் தான் அங்கருந்து வரும். அதுதான் பார்த்தீங்கன்னா, அந்த வால் வாஷர் லைட்டு. அதனுடைய ஸ்பெஷாலிட்டியும் அதான். அந்த மாரி லைட்டு சீரிஸ் ஆஃப் லைட் வந்து அங்க வச்சிருக்காங்க. நீங்க வந்து அந்த லைட்ட வந்து இப்படி நேரா இருந்து பார்க்கும்போது தெரியாது. வால் சைடு போயிட்டு நீங்க திரும்பி பார்க்கும்போது தான் அங்க லைட் இருக்கு அப்படின்றதே நமக்கு தெரியும். இந்த மாரி லைட் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளயுமே வச்சிருந்தாங்க. அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வால் பெயிண்ட் அந்த மாரி வச்சிருக்காங்க. அதுல அந்த லைட் அடிக்கிற மாரி. கிட்டத்தட்ட 8 அடி வால் நீட்டுக்குமே அந்த வெளிச்சம் வருது. பட் வெளிச்சம் எங்கருந்து வருது அப்படின்றது நமக்கு வந்து தெரியாது. இந்த மாரி ஒரு விஷயங்கள் ஒரு வாலையோ, இல்ல வேற ஏதாவது இடத்தையோ ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா, இந்த லைட்ட வந்து நீங்க அங்க யூஸ் பண்ற மாரி பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம, அந்த ஷோரூமுடைய வெளியவே நீங்க பார்க்கலாம். இங்கேயுமே அதே மாரி எப்படி நம்ம ஸ்பீக்கர் பார்த்தோமோ, அந்த மாரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சைஸ் கூழாங்கல் கல்லு மாரி 2 வச்சிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா லைட். அது லைட் அப்படின்றது தெரியல. ஈவனா அந்த அந்த கல்லு ஷேப் இருக்கு பார்த்தீங்களா, அது ஃபுல்லாவே ஈவனான ஒரு லைட்டிங் வந்து இருக்கு அந்த இடத்துல. அந்த மாரியான டிசைன்ல லைட்டு. அதுக்கப்புறம் நீங்க லேண்ட்ஸ்கேப்ல வேற ஏதாவது இந்த மாரி டிஃபரெண்டான லைட்டிங்லாம் யூஸ் பண்றீங்கன்னா, அதுக்குமே அங்க நெறைய விஷயங்கள் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம சீலிங்லயும் லைட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாரி சின்னதா ஒரு டாட் இருக்கிற மாரி ஒரு லைட் வச்சிருந்தாங்க. சின்ன எல்இடி லைட் எரிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இந்த மாதிரியான லைட்டுக்கான ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையவே வச்சிருந்தாங்க அங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது டிஃபரெண்டான, யூனிக்கான டிசைன்ல இருக்கக்கூடிய ஃபேன்ஸ். இது மாரி நம்ம ஹொசூர்ல ஒரு வீட்ல கூட பார்த்திருப்போம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் ஃபேன் மாரி இல்லாம டிஃபரெண்ட்டாவே இருக்கும். அதோட ஃபங்ஷனாலிட்டியும் டிஃபரெண்ட்டா இருக்கும். இந்த ஸ்டால்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபேன்ஸுமே அந்த மாரி டிஃபரெண்டான ஃபேன் தான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சீலிங் ஃபேனு, வால் ஃபேனு, பெடஸ்டல் ஃபேனு எல்லா டைப்லயுமே ஃபேன்ஸ் இருக்கு. ஆனா, எல்லா ஃபேனுடைய மாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா டிஃபரெண்ட்டா தான் இருக்கும். எந்த அளவுக்கு இது யூனிக்கா இருக்கோ, அதே மாரி ரேட்லயும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் நார்மல் ஃபேன விட. அப்படி தேவைப்படுறவங்க நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே டிஃபரெண்டான ஐட்டம் தான். நார்மலா ரெகுலர் ஐட்டம் கிடையாது. எல்லாமே அந்த ப்ரீஸ் பிளாக்கு, டெரகோட்டா ஜாலி, அதோட சிமெண்ட்ல பண்ண ஜாலிஸு, இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம டெக்கரேட் பண்ணலாம், சீலிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் பண்ணி குடுத்துருந்தாங்க. அந்த சீலிங்க பார்க்கும்பொழுதுமே ரொம்பவே அழகாவும் இருந்தது. அதே சமயம் கொஞ்சம் டிஃபரெண்டாவும் இருந்தது. மேக்ஸிமம் இங்க இருக்கக்கூடிய நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி யூனிக்கான விஷயங்கள வச்சு நீங்க வீடு பண்றீங்க அப்படின்னா, அதுக்கான மெட்டீரியல்ஸ் தான் இந்த ஷோரூம்ல நெறையவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த விஷயம் இருந்தது.
இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டோனு, பிரிக்கு இந்த மாதிரியான விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் பிரிக் இல்லாம கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்க்கிடெக்ட் டிசைன்ல நீங்க வீடு கட்டுறீங்க. அதுக்கான தனித்துவமான பிரிக் எல்லாம் வேணும் அப்படின்னாலுமே, ஸ்டோன் கிளாடிங்லாம் வேணும் அப்படின்னாலுமே, அந்த மாதிரியான விஷயங்கள வந்து இந்த இடத்துல ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஸ்டாலுடைய பேர வந்து நம்ம நோட் பண்ணலன்னு நெனைக்கிறேன். பேர எடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் நீங்க வந்து நேச்சுரல் ஸ்டோன வாங்குறீங்க அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, நேச்சுரல் ஸ்டோன்ல பட்ஜெட்ல ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்கணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல வாங்கும்பொழுது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 60 இருந்து நேச்சுரல் ஸ்டோன் ஸ்டார்ட் ஆகுது. 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல வாங்கும்பொழுது. ரூ. 60 உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கான டெலிவரி சார்ஜஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே கம்மியாகும். பெரிய ஏரியாவுல கவர் பண்றீங்க அப்படின்னா, ஒரு ஆர்க்கிடெக்ட் டிசைன்ல நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னும்போது, உங்களுக்கு ஓரளவுக்கு 2, 3 இடத்துல நீங்க யூஸ் பண்றீங்க. இல்ல ஹோல்சேல்ல வாங்குறீங்க அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, பட்ஜெட்ல வாங்கணும்னு நெனைச்சீங்கன்னா, A1 நேச்சுரல் ஸ்டோன் அவங்கள வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். மதுரையில இருக்காங்க. இவங்க ஆல் ஓவர் இந்தியா எங்க வேணாலும் டெலிவரி பண்ணி தர்றதாவும் சொல்லியிருக்காங்க. அவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறோம். அது A1 நேச்சுரல் ஸ்டோனுடைய டீட்டெயில் வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவ பார்க்கணும்னு நெனைச்சாலும் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, மேல ஐ பட்டன்ல இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். அதுல கூட நீங்க போயிட்டு அவங்க வீடியோவ பார்க்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, ஏஸ் பாண்ட் அப்படின்ற அதசிவ் மெட்டீரியல்ஸ். அதாவது டைல் ஒட்டுறதுக்கு நம்ம இப்போ நெறைய பிராண்ட் வந்து வந்திருக்கு இல்லைங்களா? டைல் ஒட்டுறதுக்காகவே ஒரு தனி அதசிவ் வச்சிருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்க எந்த மெட்டீரியல எங்க ஒட்டணும்னாலும், அதாவது வால்ல டைல் ஒட்டுறது மட்டும் இல்ல. ஒரு ஸ்டீல்ல டைல் ஒட்டுறது அப்படின்னாலும், ஸ்டீல் சர்ஃபேஸ்ல டைல் ஒட்டுறது அப்படின்னாலும், அதுலயுமே ஸ்ட்ராங்கா புடிக்கிற அளவுக்கு, இல்ல கிளாஸ்ல நீங்க வேற ஏதாவது ஒட்டுறீங்க அப்படின்னாலும், இந்த மாதிரி எந்த மெட்டீரியல எந்த மெட்டீரியலோட ஒட்டணும் அப்படின்னாலுமே, அதுக்கான அதசிவ்ஸ் வந்து இங்க இருக்கு அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கான டெமோவும் வச்சிருந்தாங்க. சில விஷயங்கள வந்து நம்ம அதுல பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டீல் பிளேட் மேல ஒரு ஸ்டீல் வந்து குண்டு வந்து ஒட்டி வச்சிருந்தாங்க. அந்த குண்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்ப டைல் ஒட்டுறோம் அப்படின்னா, டைலுடைய எல்லா சர்ஃபேஸுமே அது மேல ஒட்டும். அதனால நல்ல பாண்டிங் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப குண்டுன்னு வரும்பொழுது, அதனுடைய சின்ன பார்ட் மட்டும் தான் அது மேல படுற மாரி இருக்கும். இப்ப அந்த பார்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அத புடிக்குதுன்னு நம்ம தூக்கி பார்க்கும்பொழுது தெரியுது, அதுல வந்து ஓவரால் வெயிட்டையுமே அந்த குண்டு வந்து தாங்குது. அந்த அளவுக்கு பாண்டிங் வந்து அங்க கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடிஞ்சது. அது வந்து கொஞ்சம் புதுசா தான் இருந்தது. இந்த மாதிரி நம்ம வந்து எந்த இது வேணாலும் ஒட்டலாம் அப்படின்ற இது இருக்கு பார்த்தீங்களா? இது நெறைய பேருக்கு தேவைப்படலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ் மாதிரியான ஒரு லுக் டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. இது என்ன மெட்டீரியல்ல பண்ணியிருக்காங்கன்னா, HPL ஷீட். நெறைய வீட்டுடைய வீடியோஸ் பார்க்கும்போது, நம்ம அந்த மெயின் கேட் இருக்கு பார்த்தீங்களா? அதுல இந்த ஷீட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். ஏற்கனவே ACP ஷீட் அதிகமா யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, HPL தான் யூஸ் பண்றாங்க. ACP ஷீட்ட விட HPL ஷீட் அப்படின்றது நெறைய ப்ளஸ் இருக்கு. அதோட டியூரபிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். அதனால தான் அந்த ஷீட் இப்ப யூஸ் பண்றாங்க. இதனுடைய காஸ்ட் வந்து எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, 6 திக்னஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனுடைய ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 450ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்ஸிமம் பார்க்கக்கூடியது கேட்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. டீக் வுட் கலர் காம்பினேஷன் அந்த மாதிரியான வுட் கலர் காம்பினேஷன்ல தான் நம்ம பார்த்திருப்போம். இதுல இவ்ளோ கலர்ஸ் வெரைட்டீஸும் இருக்கு அப்படின்றத டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இப்ப இந்த எக்ஸிபிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது இல்லாம நம்ம ரெகுலரா பார்க்கக்கூடிய நெறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்திருந்தோம். அதுல ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, போரத்தம் பிரிக் அதனுடைய ஸ்டாலுமே இங்க போட்டிருந்தாங்க. போரத்தம் பிரிக் வந்து நம்ம ஏற்கனவே நெறையவே பார்த்துட்டோம். அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் கிளாடிங்க்கான டைல் ஒர்க்கு இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து வந்து அங்க ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. அதையுமே நம்ம பார்த்திருந்தோம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இது மட்டும் இல்லாம ரெகுலரா நம்ம அதிகமா பார்க்கக்கூடிய விஷயங்கள், ஏற்கனவே நம்ம வீடியோஸ்ல நெறைய பார்த்த விஷயங்களும் இருந்தது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்காது. பார்த்ததே திரும்ப திரும்ப பார்க்குற மாரி இருக்கும் அப்படின்றதால, அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். இதெல்லாம் வந்து இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களா இருந்ததால, இத நம்ம குடுத்துருக்கோம். இது உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கும். நெறைய பேர் எக்ஸிபிஷன் போய் பார்த்திருக்க மாட்டீங்க. இதுல தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதோட உங்க கருத்துக்கள் இதுல ஏதாவது இருக்கு அப்படின்னா, அத நீங்க கமெண்ட்ல தாராளமா சொல்லலாம். நன்றி.